ஒரு ஏதோ ஒரு விதத்துல காங்கிரஸ் பக்கம் மக்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கி இருக்கு. அந்த இடத்துல டெஃபினட்டா டிஎம்கேக்கு எந்த விதமான லாபம் கிடைக்கல. அந்த சைட்ல இருந்து உங்களுக்கு இடி அண்ட் சிபிஐ போன்ற ரேடுகளை போட்டு அழுத்தத்தை கொடுக்கும்போது they will not have any option. ஸோ முழுக்க முழுக்க நிதிஷ்குமாருடைய எக்ஸிட்டுக்கான காரணம் ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒழிய வேறு யாருமே இல்லை. ஏன்னா லாஸ்ட் மினிட் நெகோசியேஷன் நடந்தது நிதிஷ்குமாருடன் பேச்சுவார்த்தை நடக்கும் போது ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ்ட் பை காங்கிரஸ், நாட் பை பிஜேபி. அன்னைக்கு பிஜேபி போர்க்குடி பிடிச்சிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு பிஜேபி அந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 1977 இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்கப்பட்டது. அப்போ இருந்த இந்திரா காந்தியை தோற்கடித்தார்கள். பிஜேபி இஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக் இன் தேர் பிளானிங் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷன் தான் அவங்களுடைய ஒரே ஒரு மோட்டோ. மக்கள் அவங்களுடைய மோட்டோ கிடையாது. சாசனம் கையில இருக்கணும். ராமர் கோவில் திறப்பு விழாகும் போது the focus has to be only on மோடிங்கிற விஷயத்தை ரொம்பவே கவனமாக வச்சாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க. வணக்கம் சார். தேசிய அளவுல இந்தியா கூட்டணியிலிருந்து நிதிஷ்குமார் வெளியேறிய பிறகு மேற்கு வங்கத்துல மம்தா பானர்ஜி அங்க தனித்து போட்டியிட போறேன்னு ஒரு பக்கம் பேசியிருக்காங்க. பஞ்சாப்ல ஆம் ஆத்மியும் தனித்து போட்டியிட போறதா பேசியிருக்காங்க. இப்போ பொதுவான ஒரு பேச்சு இந்த செய்திகளுக்கு பிறகு மக்கள் மனசுல எழுந்திருக்கு. இல்ல அரசியல் பார்வையாளர்களும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. 3வது முறையா மோடி தான் வரப்போறாரு, அதற்கான சமீட்சைகள் தான் இதெல்லாம் அப்படிங்கிற ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இது? நிச்சயமா போன வருடம் ஜூன் மாதத்தில் இந்தியா என்கிற இந்த அலையன்ஸ் கூடிய போது ரொம்பவே பாசிட்டிவாக பல்வேறு நபர்கள் பார்த்தார்கள். ஸ்பெஷலி பீப்புள் ஹூ ஆர் கவரிங் நேஷனல் மீடியா. நாங்க எல்லாருமே ஒரு மாற்றம் வரும் என்கிற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இருந்தோம். அதற்கான காரணம் இருந்தது. அதே இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபியுடைய கிரவுண்ட் டீம் அவங்களும் ஒரு விதத்துல பயந்து போயிருந்தாங்க. இந்தியா அலையன்ஸ்னு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரணமான கூட்டணியா பார்க்கப்படலை. ஏன்னா அப்போ இருந்த அந்த கூட்டணியுடைய பலம் எப்படின்னா 38% ஓட் ஷேர் இந்தியாவில் யார்கிட்ட இருக்குன்னா இந்தியா அலையன்ஸ்ல இருக்கு. அதே நேரத்துல பிஜேபியிடம் இருக்கக்கூடிய ஓட் ஷேர் நீங்க பாத்தீங்கன்னா 37%. அதாவது ஒரு நெக் டு நெக் காம்படிஷன் கொடுப்பதாக ஒரு மிகப்பெரிய அணி திரண்ட ஒரு காலம். ஜூன் மாதத்திற்கு அப்புறம் நீங்க பார்த்தீர்கள்னா அடுத்து பல்வேறு மீட்டிங்ஸ்கள் நடந்ததை ஒழிய அந்த மீட்டிங்ஸ்களில் எந்த விதமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டுமோ அது எடுக்கப்படல. முக்கியமாக நீங்க பார்த்தீர்கள்னா யார் கன்வேயராக இருக்க போறார், யாருடைய தலைமையில் இந்த ஒட்டுமொத்த இந்தியா அலையன்ஸ் இயங்க போகிறது என்கிற எந்த விதமான முடிவையும் யாருமே எடுக்கவில்லை. அதற்கான ரோட் மேப் நடக்கவில்லை. நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் இது இன்னைக்கு நேற்று அவருடைய பிஎம் ஆகக்கூடிய ஆசை இல்லை. இது 2013ஆம் ஆண்டுல இருந்தே அவருடைய ஒரு மிகப்பெரிய கனவாக இது இருந்தது. என்டிஏ கூட்டணியிலிருந்து 2013ஆம் ஆண்டு நிதிஷ்குமார் வெளியேறியதற்கான காரணமும் இதுதான். அப்பவும் தன்னுடைய பிஎம் ஆகக்கூடிய அந்த ஆசையை அவர் முன்னாடி எடுத்து வைத்திருந்தார். என்டிஏ கூட்டணி அப்ப இருந்த நரேந்திர மோடி அவர்களை பிஎம் கேண்டிடேட்டாக அறிவித்த உடனேயே நிதிஷ்குமார் அங்கிருந்து வெளியேறினார். அதற்கப்புறம் நீங்க பார்த்தீர்கள்னா தொடர்ந்து he was with either RJD or BJP, NDA or NDA இருந்து வெளியில வருவாரு. கடந்த 10 வருஷத்துல 4 முறை இவர் கட்சி தாவி இருக்காரு. ஜேடியு உடைய இன்னொரு விஷயத்தை நீங்க பார்த்தீர்களா, பலவீனமாகவும் இது இருக்கலாம், இதே அவருடைய பலமாகவும் இருக்கலாம். பலவீனம் என்னவென்றால் தனிச்சையாக ஜேடியு எப்பவுமே ஒரு மெஜாரிட்டியுடன் வெற்றி பெறவில்லை. பிஜேபியுடன் களமிறங்கி அவர் வெற்றி பெறுவார், இல்லைன்னா காங்கிரஸ் அண்ட் ஆர்ஜேடியுடன் சேர்ந்து அவர் களமிறங்குவார். ரைட், இதை தாண்டி அவர் எதுவுமே பண்ணவில்லை. அதையும் தாண்டி நீங்க இந்த விஷயத்த பாத்தீங்கன்னா நிதிஷ்குமார் ஒரு 4-sided லீடர் நீங்க பார்க்கணும். யார் பக்கம் வெற்றி போக இருக்கிறதோ அந்த பக்கம் அவர் தாவிடுவார் டப்புன்னு. நிதிஷ்குமாரை பொறுத்தவரையில் ஒரு கனெக்டிங் டோராக இது பார்க்கப்பட்டது. பிகாஸ் நிதிஷ்குமார் உடைய முயற்சியால் தான் இந்தியா கூட்டணி என்கிற அலையன்ஸை நீங்க இன்னைக்கு பார்க்கிறீங்க. மம்தா பானர்ஜி போய் சந்தித்தது, அரவிந்த் கெஜ்ரிவாலை போய் சந்தித்தது, காங்கிரஸ்ல போய் உட்கார்ந்து அவங்கள்ட்ட போய் சந்தித்தது, அதுக்கப்புறம் என்சிபி சரத்பவாரை உள்ள கூட்டிட்டு வந்தது, அதுக்கப்புறம் சிவசேனா இப்ப இருக்கக்கூடிய சிவசேனா ஓல்டு சிவசேனா உத்தவ் தாக்கரே அந்த அணியை கொண்டுட்டு வந்தது. இது போன்ற பல்வேறு நபர்களை திரட்டக்கூடிய நபர் யார் என்றால் நிதிஷ்குமார். நிதிஷ்குமாருடைய ஆசை என்னன்னா
ஐ வில் பி த கன்வேயர். ஆனா அந்த கன்வேயருடைய விஷயத்தை யாருமே ஒத்துக்கொள்ள. மம்தா பானர்ஜி இந்த மீட்டிங்ல வரல. அதனால நிதிஷ்குமாருடைய கன்வேயர் முடிவை நாம எடுக்க முடியாது. அவர்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்தாமல் இவருடைய பேரை நாங்க சஜஸ்ட் பண்ண முடியாது என்கிற விஷயத்தை ராகுல் காந்தி எடுத்து வைக்கிறார். அதற்கு 2 வாரங்கள் ஆன பின் கூட ராகுல் காந்தியோ இல்ல காங்கிரஸ்ல இருந்து யாருமே இல்ல டிஎம்சில இருந்து ஒருத்தரோ இல்ல மம்தா பானர்ஜி நேரடியாக வந்து அடுத்த கன்வேயர் யார் என்கிற விஷயத்தை எடுத்து வைக்கவில்லை. இதுல இருந்து நிதிஷ்குமார் வெளியேறதை விட வேற எந்த வழியும் அவருக்கு தெரியல. ஏன்னா இந்த இடத்துல இந்தியா அலைன்ஸ்க்கான மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகல. சீட் ஷேரிங் எப்படி எல்லாம் நடக்க போகிறது, ஒவ்வொரு ஸ்டேட்லயும் எப்படி எத்தனை சீட்ஸ்கள் காங்கிரஸ்க்கு போகும், எத்தனை சீட்ஸ்கள் மற்ற நபர்களுக்கு போகும் என்கிற எந்த விதமான ரோட் மேப்பும் கிடையாது. எந்த வெர்ஷனை வைத்து எந்த டாபிக்ஸ்களை வைத்து நீங்க களத்தில் இறங்க போகிறீர்கள் அதுவும் தெளிவுபடுத்தவில்லை. யார் கன்வேயர் அதுவும் யாருக்குமே தெரியல. சோ இன்னொரு இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா இன்னும் ஒரு சில வாரங்கள் தான் இருக்கு தேதி வெளிவருவதற்கு. ஆனால் இந்த இடத்துல ராகுல் காந்தி தன்னுடைய பாத யாத்திரையை தொடங்கி இருக்கார். இதே பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா என்கிற இந்த பாரத் ஜோடோ பார்ட் 2 இது வந்து அந்த 28 எதிர்கட்சிகள் ஒன்றாக இணைந்து இந்தியா அலையன்ஸ்கான இந்த பாத யாத்திரையாக மாறி இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக மாறி இருக்கும் பிஜேபிக்கு. அது அவர்கள் செய்யல. இது வந்து ஒரு ராகுல் காந்தியோடைய பிஆர் ஆக்டிவிட்டியாக தான் மாறி இருக்கே ஒழிய இதை தாண்டி நான் எதுவுமே பார்க்கல. பிகாஸ் பாரத் ஜோடோ 1 நான் கவர் செய்தேன். ஜம்மு அண்ட் காஷ்மீர் போனேன், கன்னியாகுமரி போயிருந்தேன், எந்த ஒரு சில இடங்களுக்கு நான் வந்து கவர் செய்ய போகும்போது அங்க இருந்த அந்த அலை இந்த முறை பார்க்க முடியல. அதற்கான காரணம் ஏதோ ஒரு விதத்துல காங்கிரஸ் பக்கம் மக்களுக்கு இருந்த அந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக சரிய தொடங்கி இருக்கு. இதே இடத்துல நீங்க பாருங்க, மம்தா பானர்ஜி ஷீ இஸ் a very strong leader in West Bengal. அந்த இடத்துல நெகோசியேஷன் சரியா எடுத்து வைக்கப்படல. ஸோ லிட்டரலி மம்தா பானர்ஜி said, நாங்க வந்து காங்கிரஸிற்கு எந்த விதமான சீட் ஷேரும் கொடுக்க விருப்பப்பட மாட்டோம். அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா நாங்க கூட்டணியில இருந்து வெளிவருவதற்கும் நாங்க தயங்க மாட்டோம். நியாயப்படி நீங்க ஒரு சீட்டை வந்து கேட்டீங்கன்னா அதை நாங்க கொடுக்க தயாராக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்க அராஜகத்தனமாக 50% சீட் எங்களுக்கு வேணும் இல்ல ஒரு 40% சீட்ஸ் எங்களுக்கு வேணும் நீங்க வந்து கேட்கும்போது அது வந்து நாங்க கொடுக்க முடியாது. அதையே தான் அவங்க கிளியர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வி வில் நாங்க வந்து தனியா வெஸ்ட் பெங்கால்ல களமிறங்க போறோம் என்று. டெல்லி அண்ட் பஞ்சாப் 2 இடத்துலயுமே ஆம் ஆத்மி கட்சியுடைய சாசனம் இருக்கு. டெல்லியில 6 சீட்டுகள், 6ல இருந்து 3 நாங்க வந்து காங்கிரஸ் கொடுக்க தயாராக இருக்கோம் என்று ஆம் ஆத்மி கட்சி அறிவித்தால் கூட பஞ்சாப்ல எந்த விதமான கிரவுண்டுமே காங்கிரஸுக்கு இல்லை. அப்போ அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து சீட்டை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய சீட்டையும் நாங்க இழக்க மாட்டோம் என்கிற முடிவை அவர்கள் அங்க எடுத்திருக்கிறார்கள். இதைதான் அனைத்து இடத்துலயுமே இப்போ வந்து காங்கிரஸோடைய ஆட்டிடியூட் அவங்க வந்து மாத்தாதவங்க. அதாவது நாங்க தான் பாஸ், நாங்க தான் பிக் பிரதர் ஆட்டிடியூட்ல அவங்க இருக்கிறாங்க. தொடர்ந்து நாங்க சொல்றதுதான் நீங்க கேட்கணும், ராகுல் தான் நெக்ஸ்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் போன்ற விஷயங்களை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. திஸ் வில் நாட் ஒர்க் வென் யூ ஆர் ஒர்க்கிங் ஆன் அ லார்ஜர் குரூப் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ரைட்? இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு இடத்திலும் தன்னை வந்து முன்னிலை எடுத்து வச்சு நாங்க சொல்றதா நீங்க கேட்கணுங்கிற காலம் போயிருச்சு. இப்போ ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் மோஸ்ட் ஸ்ட்ராங்கர். இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுல காங்கிரஸோடைய ஹோல்டு எவ்வளவு இருக்குன்னு நீங்க பாத்தீங்கன்னா பெருசா கிடையாது. இந்த இடத்துல ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கேயோட ஹோல்டு எவ்வளவு இருக்குன்னா நிச்சயமாக பயங்கரமாக இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஏடிஎம்கே இல்ல டிஎம்கேவை தாண்டி நீங்க காங்கிரஸ் இல்ல பிஜேபி பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி they are nowhere closer to these political parties. அதே மாதிரிதான் மற்ற மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் ஆர் மோர் ஸ்ட்ராங்கர், ரைட்? அண்ட் நேஷனல் லெவல்ல நீங்க பாருங்க, நேஷனல் லெவல்லையும் காங்கிரஸ் கிட்ட வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான மெஜாரிட்டி, அவ்வளோ ஸ்ட்ராங்கான கேம்ப் இல்லாத பட்சத்தில் அவங்க வந்து நெகோசியேஷனுக்கே போக முடியாம இருக்கிறாங்க. நான் ஒரு 3 மாசம் 4 மாசத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஐ டோல்ட் தட் திஸ் இந்தியா அலைன்ஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான அலைன்ஸா இருக்கு. இது வந்து சரியா இவங்க எடுத்து அண்ட் ஐ ஹேட் அ ஃபியர் இவங்க வந்து ஓட் ஷேரிங் போது இங்க வந்து பிரச்சனை வரும்னு நான் அன்னைக்கே கணிச்சேன். அது அப்படிதான் நடக்குது. ஏன்னா அதுக்கான நீங்க ரோட் மேப்பை தயார் செய்யல, அதற்கான எந்த விதமான வேலையும் பார்க்காத பட்சத்தில் நிச்சயமாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்பார்க்கப்பட்டது. சோ முழுக்க முழுக்க நிதிஷ்குமாருடைய எக்ஸிட்டுக்கான காரணம்
ராகுல் காந்தி அண்ட் காங்கிரஸாக மட்டும்தான் இருக்க முடியும் ஒழிய வேற யாருமே இல்லை. ஏன்னா லாஸ்ட் மினிட் நெகோசியேஷன் நடந்தது நிதிஷ்குமாருடன் பேச்சுவார்த்தை நடக்கும் போது நிதிஷ்குமாரை சரி சார் நீங்களே கன்வேயராக மாறிடுங்க என்கிற ஒரு ஆப்ஷன் அவர்கிட்ட கொடுத்திருந்தால் கூட அவங்க வந்து வெளியில போயிருக்க மாட்டாரு. அண்ட் இது வந்து ஒரு ரொம்ப பெரிய யூனோ ஒரு 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 சீரியஸான இஷ்யூ மட்டும் இல்லாமல் இது வந்து நிதிஷ்குமாரை வைத்து நார்த் பெல்ட்ல இந்தியா அணி வந்து வீக்கெண்ட் ஆனதற்கான ஒரு மிகப்பெரிய காரணமாக மாறுது. இதே நீங்க பாருங்க, இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான கூட்டணிகள் அமைக்கப்பட்டதுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா இல்லை. 1977ல இதே மாதிரி ஒரு மிகப்பெரிய மெகா கூட்டணி அமைக்கப்பட்டது. அப்போ இருந்த இந்திரா காந்தியை வந்து தோற்கடித்தார்கள். அதே மாதிரி நீங்க பாருங்க 1989ல இன்னொரு கூட்டணி இதே மாதிரி, அதாவது தன்னுடைய கருத்து வேறுபாடுகள் இருந்தால் கூட ஒரு டெமோக்ரஸிக்காக ஒரு அரசியல் ரீதியாக மாற்றங்களை கொண்டு வருவதற்காக இது மாதிரியான கூட்டணிகள் அமைக்கப்பட்டது. 1989ல ஒரு கூட்டணி வந்தது, 1996ல வந்தது, 2004ல வந்தது. 99ல நீங்க பாத்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் ரெண்டு பார்ட்டிஸ்குள்ளவே இணைந்து ராஜீவ் காந்திக்கு எதிராக ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணாங்க. பிபி சிங்கோட கவர்மெண்ட் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும்னு பாக்குறேன். 2004ல நீங்க பாருங்க அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருக்கு வந்து சீட்கள் குறைவாக இருந்தால் கூட அவருக்கு விபி சிங் அண்ட் சிபிஐஎம் சப்போர்ட் செய்து அந்த அரசாங்கத்தை அமைத்தார்கள். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா அரசியல் கட்சிக்குமே சீட்டுகள் மெஜாரிட்டி கிடைக்காத பட்சத்தில் யூபிஏ ஃபார்ம் செய்யப்பட்டது. யூபிஏக்கு பாத்தீங்கன்னா 10 வருஷம் அவங்களுடைய ஆட்சி சாசனம் இருந்தது. என்டிஏ உடைய சாசனம் இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இப்ப வந்து மெஜாரிட்டி இஸ் பிஜேபி. இன்னைக்கு காங்கிரஸுக்கு வந்து ஒரு 100 சீட் கிடைச்சிட்டாலே ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்தியா முழுவதும் 100 சீட் கிடைச்சாலுமே பெரிய விஷயம். ரெண்டு விதமான ஆப்போசிஷன் நீங்க பார்க்கணும், இல்ல வெற்றியை நீங்க பார்க்கணும். ஒன்னு வந்து ஃபுல் மெஜாரிட்டி, இன்னும் வந்து ப்ரூட்டல் மெஜாரிட்டி, அளவுக்கு மீறிய ஒரு மெஜாரிட்டி நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி அதுதான் இன்னைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. போன வாட்டி 303 சீட்கள் அவர்கள்ட்ட இருக்கு, பிஜேபி இருக்கு. இப்போ ஒரு 50 சீட்டுக்கு மேல போயிட்டாலே இட் வில் பி கால்ட் as brutal majority. கிட்டத்தட்ட ஒரு 237-40 சீட்டுகள் எதிர்கட்சிகளிடம் இருந்தால் கூட உங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. சோ யூ ஷுட் ஹாவ் அட்லீஸ்ட் ட்ரைட் அந்த 303 விட குறைஞ்சு பிஜேபி கிடைக்கும்படி உங்களால முயற்சி எடுத்திருக்க முடியும். அதை நீங்க பண்ணல. 270 280 நீங்க பிஜேபி முடக்கி இருந்தீங்கன்னா ஓகே, லெட் தெம் ஃபார்ம் த கவர்மெண்ட். அட்லீஸ்ட் த ஆப்போசிஷன் வுட் ஹேவ் பீன் மச் மோர் ஸ்ட்ராங்கர். இன்னைக்கு வந்து ஆப்போசிஷனே ஸ்ட்ராங்காக இல்லை, ரைட்? மம்தா பானர்ஜியோட ட்ராக் தனியாக இருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ட்ராக் தனியாக இருக்கு. நிதிஷ்குமார் இஸ் எக்ஸிட்டட், லாலு பிரசாத் யாதவ் அந்த இடத்துல நீங்க பார்த்திருக்கலாம் இடி அண்ட் மற்ற விஷயங்கள் இருக்கு. ஹேமந்த் சோரேனுடைய நேற்று நீங்க பார்த்திருக்கலாம் ஒரு மிகப்பெரிய ப்ளோ நடந்திருக்கு. முன்னாள் சத்தீஸ்கருடைய சீஃப் மினிஸ்டர் பகேல் அவர் மீது இடியோடைய ரேட் போடப்பட்டிருக்கு. இனி பாருங்க அடுத்த 2 மாசத்துல எதிர்கட்சி தலைவர்களுடைய வீடுகளில் பயங்கரமான இடி, சிபிஐ அண்ட் ஐடி போன்ற ரேட்கள் அதிகரிக்கும். 2004ல இருந்து நீங்க பாருங்க ஒரு 96% ஆஃப் இடி கேசஸ் ஆர் அகேன்ஸ்ட் தி ஆப்போசிஷன். எப்படியாவது ஆப்போசிஷன் வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கணும்ங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்பவே தெளிவாக இருக்கு பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி. பாருங்க, இங்க வந்து ஸ்ட்ராட்டஜியும் சரியா எடுத்து வைக்கல. இந்தியா அலைன்ஸ் they did not did any sort of strategy. எதை வச்சு நீங்க களத்துல இறங்க போறீங்க? whether it is gonna be வேலை வாய்ப்பு ஒரு பிரச்சனை எடுத்து வைக்க போறீங்களா, டெவலப்மெண்ட் சரியா நடக்கலைங்கிற விஷயத்த நீங்க எடுத்து வைக்க போறீங்களா, விலைவாசி நீங்க வந்து ஒரு மெயின் இஷ்யூவாக எடுத்து வைக்க போறீங்களா, அல்ல ஊழல்களை எடுத்து வைக்க போறீங்களா, எதை நீங்க எடுத்து வைக்க போறீங்க? 2014 எலெக்ஷன்ல பிஜேபி செஞ்ச விஷயம் ஊழல் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியாக எடுத்து வைக்கப்பட்டது. காங்கிரஸ் இவ்வளவு ஊழல் பண்ணி இருக்கு, காங்கிரஸ் மறுபடியும் வந்துச்சுன்னா இந்த நாட்டை வித்துருவாங்கங்கிற விஷயம். நாங்க வந்தோம்னா பெட்ரோல் டீசலின் விலையை நாங்க குறைப்போம், நாங்க வந்தோம்னா உங்களுக்கு 2 கோடி வேலை வாய்ப்பு கொடுப்போம், நாங்க வந்தோம்னா உங்களுடைய அக்கௌண்ட்ல 15 lakh rupees டெபாசிட் செய்யப்படும், ஸ்மார்ட் சிட்டிஸ் கொண்டு வருவோம், நாங்க வந்தோம்னா விவசாயிகளுடைய வருமானம் இரட்டையாகிவிடும், நாங்க வந்தோம்னா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து ஏழைகளுக்கும் சொந்த வீடுகள் கிடைக்கும், உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் வந்து கனவுகளை வந்து காட்டினார்கள். அச்சேதன் ஆயங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அவங்க வந்து கையிலாக 2019ல நீங்க பார்த்தீர்கள்னா அந்த எந்த ப்ராமிஸுமே நடக்காத பட்சத்தில் அவர்கள் வந்து தேச பக்தி எடுத்துட்டு வந்தாங்க. புல்வாமா அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுத்து வச்சு ஹிந்துத்வா என்கிற மோடை எடுத்து வச்சு ஸ்ட்ராங் ஹிந்துத்வா, இட் இஸ் நாட் a half cooked hindutva what they are doing now.
ரைட். அதை எடுத்து வச்சு அந்த விஷயத்தை அவங்க வந்து கவர்ந்தாங்க. இப்போ நீங்க பாருங்க 2024 எலெக்ஷனுக்கு they are clearly strategized that Ram Mandir will be the agenda has to be set. Agenda is Ram Mandir this time. இப்போ வந்து நீங்க பாருங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசின எந்த விஷயத்தையுமே அவங்க எங்கேயும் எடுத்து வைக்க மாட்டாங்க. That is the projection, that is the clear projection what BJP is doing. ராமர் கோவில் திறப்பு விழாவும் போது the focus has to be only on மோதிங்கிற விஷயத்தை ரொம்பவே கவனமாக எடுத்து வச்சாங்க. உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, அமித்ஷா அழைக்கப்பட்டும் அங்க வரவிடவில்லை. பியூஷ் கோயல் who is the very very close aide of Mr. Modi, அவரையும் அங்க நீங்க வர விடல. அதுக்கப்புறம் நீங்க பாருங்க ராஜ்நாத் சிங், இந்தியாஸ் டிஃபென்ஸ் மினிஸ்டர், he was not, he's been invited but அங்க வந்து வர விடல. அதே மாதிரி நீங்க பாருங்க நிதின் கட்கரி who Mr. Modi, பிஜேபிக்குள்ள நீங்க பார்த்திருக்கீங்க, அவரையும் நீங்க வரவிடல. நேஷனல் பிரசிடென்ட் ஜேபி நட்டா கூப்பிடல, முரளி மனோகர் ஜோஷியை கூப்பிடல. அவங்களுடைய வயசாயிருச்சு, இன்னும் இனி நேஷனல் பாலிடிக்ஸ்ல அவங்க எதுவும் பண்ண முடியாது. பட் ஹியர் பீப்புள் ஹூ ஆர் இன் யூனியன் மினிஸ்ட்ரி, தி ஸ்ட்ராட்டஜி இஸ் சோ கிளியர் தட் ஒரே ஒரு நபருக்கு மட்டும்தான் இந்த பிரச்சாரம் தொடங்கணும். 33 நிமிஷம் பிரைம் மினிஸ்டர் மோடி பேசும்போது கூட யாருடைய பேரை கூட அவர் எடுத்து வைக்கல. இட் வாஸ் ஓன்லி டெவலப்மெண்ட், இட் வாஸ் ஓன்லி ஹிஸ் பாப்புலாரிட்டி, ஹிஸ் சக்சஸ், அந்த ஸ்டோரி மட்டும் தான் எடுத்து வச்சாரு, வேற எதுவுமே அவர் அங்க எடுத்து வைக்கல. சோ இது எல்லாமே பார்க்கும்போது when you check on India Alliance, their narrative is not clear, their agenda is not clear, their manifesto is not clear, the road map is not clear, seat sharing is not clear, who is going to lead the India Alliance, that is not clear. Who will be the next prime leader? Who will be the next conveyor? That is not clear. Then நிதிஷ் குமார் போன்ற நபர்கள், மம்தா பானர்ஜி போன்ற நபர்கள், அரவிந்த் கெஜ்ரிவால் போன்ற நபர்களை நீங்க எத்தனை நாட்கள் வரை ஒரு கட்டுக்கதையை வைத்து உங்களுடன் சேர்த்து வைக்க முடியும்? Everyone has their own individual identity, right? இப்போ நாளைக்கே நீங்க பாத்தீங்கன்னா கூட டிஎம்கே வெளியேறுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கு, மற்ற கட்சிகள் வெளியேறுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கு. ரெஸ்பான்சிபிள் நீங்க பார்த்தீர்கள்னா நிச்சயமா டெஃபினட்டா if you don't get right opportunity, இன்னைக்கு பாருங்க டிஎம்கே தமிழ்நாட்டுல which DMK will not allow, right? அந்த இடத்துல டெஃபினட்டா டிஎம்கேக்கு எந்த விதமான லாபம் கிடைக்கல. அந்த சைட்ல இருந்து உங்களுக்கு இடி அண்ட் சிபிஐ போன்ற ரேடுகளை போட்டு அழுத்தத்தை கொடுக்கும் போது they will not have any option, right? And they will definitely come out of it. இது வந்து ரீஜனல் பார்ட்டிகளை வந்து நெரிக்கக்கூடிய வேலையை யார் பார்த்தாலுமே, இன்னைக்கு வந்து காங்கிரஸ் இருக்கக்கூடிய ஸ்தானத்துல நாளைக்கு பிஜேபி இருந்து பிஜேபியும் ரீஜனல் பார்ட்டிஸ்களை வந்து நெரிக்கக்கூடிய வேலையை பார்க்க தொடங்கினாலே பிஜேபியில இருந்து பல்வேறு கட்சிகள் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ நேஷனல் பார்ட்டி, சோ கால்ட் சீனியர் பார்ட்டிஸ், ரெண்டு பார்ட்டி, காங்கிரஸ் அண்ட் பிஜேபி, இது வந்து நான் பல்வேறு இடங்கள்ல சொல்லும்படிதான் ஒரு காயின்கான ரெண்டு பக்கங்கள் தான் இது. ரெண்டு பேருடைய மோட் ஆஃப் ஆப்பரேண்டி ஒரே மாதிரி தான் இருக்கும். ரீஜனல் பார்ட்டிஸ் மாநிலங்களை பத்தி ஒரு துளியளவு கூட கவலைப்படாமல் கார்பரேட்களுக்கும் வேர்ல்ட் பேங்குகளுக்கும் அவர்களுடைய திட்டங்களை இந்தியாவில் திணிக்கக்கூடிய வேலைதான் கடந்த 22 வருடமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஸ்டார்டிங் ஃப்ரம் நரசிம்மராவ் கவர்மெண்ட், அப்போ நீங்க பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அது அந்த ரிஃபார்ம் வந்து ரொம்பவே தேவைப்பட்டது. பட் அதுக்கப்புறம் நீங்க பாருங்க நரசிம்மராவ் கவர்மெண்ட்டும் போது we didn't had funds to even 5 days நம்மகிட்ட இருந்த நகையை போய் நம்ம வந்து அடவு வச்சோம் வேர்ல்ட் பேங்க்ல. மன்மோகன் சிங் said, you need to give me a free hand so that I can take care of our economy. அப்போ நரசிம்ம ராவ் trusted மன்மோகன் சிங் and he said you can do whatever you want. Our gold was kept in World Bank. அங்கிருந்து கடன் வாங்கி நம்ம வந்து அதுக்கு முன்னாடி இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ல எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும் எல்லாத்தையுமே ஓரங்கட்டி we introduced foreign investment in India. அதுக்கு முன்னாடி இருக்கு, அது எல்லாமே கவர்மெண்ட் பாலிசிகளில் அப்படியே ஃபைலா அப்படியே இருக்கும். இந்தியால வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே வராது. ஒரு 120% ஒரு பைக் நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா, ஒரு எக்யூப்மெண்ட் நீங்க இம்போர்ட் பண்ணீங்கன்னா 120-130% வரை நம்ம இம்போர்ட் டியூட்டி கட்டின காலம் இருக்கு. சிங்கப்பூர், மலேசியா, இங்கிருந்து தான் உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக் குட்ஸே வந்துட்டு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிங்கப்பூர் இவ்வளவு பெரிய நாடா வளர்ந்த காரணம் அதற்கு ஒரு இந்தியாவும் ஒரு காரணமாக இருந்தது. அமெரிக்கால இருந்து அங்க வருவாங்க, அங்க இருந்து ஏர்போர்ட்ல இறங்கி அங்க இருந்து பொருட்களை வாங்கி இந்தியாவுக்கு வருவாங்க. ஏன்னா இந்தியால அந்த பொருட்கள் கிடைக்கவே கிடைக்காது, ரைட்? ஸ்டார்டிங் ஃப்ரம் டிரான்சிஸ்டர் டு டிவி டு வாட் எவர் யூ நேம் இட்.
இன்னைக்கு இந்தியாவுடைய சந்தை எவ்வளவு பெரிய சந்தைன்னு நீங்க பாத்தீங்கன்னா, வெளிநாட்டுல கிடைக்கக்கூடிய பொருட்களை விட இந்தியாவில் சீப்பா கிடைக்குது ஒரு சில விஷயங்களை விட்டுட்டு. ரைட். ஸோ இது எல்லாமே டாக்டர் மன்மோகன் சிங்குடைய திட்டங்கள். அடுத்தடுத்து நீங்க பாருங்க, வாஜ்பாயோடைய அரசாங்கம் வந்தது. வாஜ்பாயோடைய அரசாங்கத்தின் போது he wanted to bring foreign direct investment. அப்போ ஆர்எஸ்எஸ் கம் அப் அண்ட் தே said no, nothing doing. இந்தியால வந்து இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ், இந்தியன் கார்ப்பரேட் தான் வளரணும், வெளிநாட்டுல இருந்து பணம் வரக்கூடாது என்கிற அந்த செக் அண்ட் பேலன்ஸ் இருந்துச்சு பிஜேபி அண்ட் ஆர்எஸ்எஸ் கிட்டேயே. அண்ட் வாஜ்பாயால அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. நவ் வென் காங்கிரஸ் கேம், யூபியோட அரசாங்கம் வரும்போது யூபிஏ வந்து மல்டிபிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி சேர்ந்த ஒரு அலையன்ஸ். ரைட். அந்த அலைன்ஸ் வந்து தொடர்ந்து ஊழல்கள் செய்தால் கூட அவங்கள்ட்ட வந்து ஒரு பயம் இருந்தது. டைரக்டா பெரிய முடிவுகளை எடுத்துட்டு வர முடியல. ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ்ட் பை காங்கிரஸ், நாட் பை பிஜேபி. அன்னைக்கு பிஜேபி போர்க்குடி புடிச்சிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு பிஜேபி அந்த விஷயத்த இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் காங்கிரஸ் கொண்டுட்டு வந்தது. அதற்கு எதிராக நின்ற நபர் யாருன்னா பிஜேபி. இன்னைக்கு அவர்களே அதை வந்து கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ பல பாலிசிகள் which was introduced by Congress and it was implemented by BJP. ஸோ ஒரு காயின்கான ரெண்டு பக்கங்கள் தான் நான் பார்ப்பேன். ரைட். ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா 0 to 12% was introduced by Congress. பிஜேபி அதை வந்து மாத்தி 5 to 28% ஆக உயர்த்திட்டார்கள். காங்கிரஸ் காலகட்டத்துல 50% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தது. இப்போ 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்டா மாத்திட்டாங்க. ஸோ ஒரு மக்களுக்கான பாலிசிஸ்கள், மக்களுக்கான விஷயங்களை நீங்க பார்த்தீர்கள்னா ரொம்பவே குறைவாக இருக்கும். மெஜாரிட்டி இது வந்து ஒரு வேர்ல்ட் பேங்கோடைய திட்டங்கள். அது வந்து ஜல் சே நல் என்கிற ஒரு திட்டம் இருக்கு. பைப் வழியா உங்களுக்கு தண்ணி வரணும், அதுக்கு வந்து அவங்க பணம் கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்கள் இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கத்தை சேலஞ்ச் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ரைட். 28 political party, their vote share is 38%. Only single party BJP, their vote share is 37%. தனிச்சையா பிஜேபியை எப்பவுமே நீங்க தோற்கடிக்க முடியவே முடியாது. 28 கட்சிகள் கையில் இருக்கக்கூடிய ஓட் ஒரே ஒரு கட்சி கையில வச்சிருக்கு. ரைட். இந்த 28 கட்சிகள் ஒன்றாக இறங்கி அதை சேலஞ்ச் பண்ணா மட்டும்தான் இந்த கட்சியை தோற்கடிக்க முடியுமே ஒழிய தனிச்சையா காங்கிரஸாலேயோ டிஎம்கேவாலேயோ ஆம் ஆத்மி கட்சியாலேயோ டிஎம்சியாலேயோ இவங்க வந்து இண்டிவிஜுவல் ரீஜனல் பார்ட்டியா நீங்க இருந்துக்கலாம். ரீஜனல் பார்ட்டி தான். இட் இஸ் நாட் நேஷனல். இப்போ வெளியில போயிட்டாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடியே வெளியில போயிட்டாங்க. இன்னைக்கு காங்கிரஸ் எங்க இருக்கு? கர்நாடகால இருக்கு. அதுக்கப்புறம் எங்க இருக்கு? தெலுங்கானால இருக்கு. தென் தேர் அட் சத்தீஸ்கர். இதை தாண்டி வேற எங்க இருக்கிறாங்க? சோ இந்த நாட் ஈவன் சத்தீஸ்கர், சாரி, ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருக்கிறாங்க. சத்தீஸ்கர் தே லாஸ்ட் இட். ரைட். இந்த மூணு ஸ்டேட்ல காங்கிரஸ் இன்னைக்கு வந்து முடங்கி கிடக்கு. ஹவு கேன் தே சேலஞ்ச் சச் அ பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் பார்ட்டி which holds 37% of vote share in India? So இந்த 28 பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒன்றாக இணைந்து இந்தியா என்கிற ஒரு கூட்டணியை அமைத்த போது ரொம்பவே பாசிட்டிவாக இருந்தது. ரைட். எப்படி இந்திரா காந்தியை தோற்கடிப்பதற்காக பல்வேறு கட்சிகள் சேர்ந்தார்களோ அதே போன்று இந்த முறையும் நடந்ததாக நான் பார்த்தேன். பட் அது வந்து சரியா இம்ப்ளிமெண்ட் செய்யப்படாத காரணத்தால அது வந்து எதுவும் பண்ண முடியல. இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூட்டணி சேரும்னு நினைக்கிறீங்கன்னா கூட்டணி சேரவே விட மாட்டாங்க. அதுக்கான ஏதோ ஒரு கான்ஸ்டிடியூஷன்ல வழிகள் வந்துடும், மாற்றப்படும். கான்ஸ்டிடியூஷன் நிச்சயமா நீங்க பாருங்க, 2024 எலெக்ஷன் முடியட்டும், 2025 ஆர்எஸ்எஸ் உடைய 100 ஆண்டுகள் முடியட்டும். அடுத்த டார்கெட் இஸ் டு சேஞ்ச் த கான்ஸ்டிடியூஷன். ஏற்கனவே லா மாத்தப்பட்டுருச்சு. ரைட். நம்மளுடைய ஜுடிஷியரி அதுல வந்து கை வச்சுட்டாங்க. அடுத்து த டார்கெட் வில் பி கான்ஸ்டிடியூஷன். அதற்கு இடையில நீங்க பார்த்தீர்கள்னா ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ங்கிற விஷயம் வந்துடும். இந்த ரெண்டையுமே அவங்க கை வச்சுட்டாங்கன்னா there will not be any election in India. The democracy will be already it is gone. டெமோக்ரஸி, ஜனநாயகத்தை வந்து நீங்க மறந்துருங்க. ஒரு நல்ல ஜனநாயக நாட்டிற்கான அழகு என்னவென்றால் ஒரு ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான். ஆப்போசிஷன் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த நாட்டுல டெமோக்ரஸி இருக்காது. ரைட். நீங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எல்பிஜி சிலிண்டர்ல 50 ரூபாய் கூடினதுக்கு எந்த அளவுல போராட்டத்துல அவர்கள் நீங்க பாருங்க, வெறும் 4 எம்எல்ஏ தான் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. எந்த விதத்துல ஏடிஎம்கே ஆப்போசிஷன் இடத்தை எடுத்து காட்டுறாங்க, எந்த லெவல்ல பிஜேபி தன்னுடைய ஆப்போசிஷனாக பிரசன்ட் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க. சோ பிஜேபி இஸ் a fantastic opposition leader.
நாட் காங்கிரஸ் ஆர் நாட் எனி அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டி. அதே நேரத்துல பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க பார்த்தீர்கள்னா பிஜேபி இஸ் டூயிங் ஃபென்டாஸ்டிக் இன் தேர் பிளானிங் ஆஃப் எலெக்ஷன். எலெக்ஷன் தான் அவங்களுடைய ஒரே ஒரு மோட்டோ. மக்கள் அவர்களுடைய மோட்டோ கிடையாது. சாசனம் கையில இருக்கணும். இன்னைக்கு பீகார் அரசாங்கத்தை நீங்க பாருங்க. நிதிஷ்குமார் கடந்த 18 ஆண்டுகளாக அங்க வந்து சாசனத்துல இருக்கிறாரு. சின்ஸ் 2004 இருந்து அவர் இருக்கிறாரு. ரைட். ஒரு முறை கூட நிதிஷ்குமார் தனிச்சையா மெஜாரிட்டி எனக்கு தான் மெஜாரிட்டி கிடைச்சிருக்குன்னு எங்கேயுமே அவர் வரல. ஏதோ ஒரு கூட்டணியில போய் வந்துடுறாரு. பட் பிஜேபி had never pushed their chief minister candidate in front of நிதிஷ் குமார். அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல பவர் வேணுமே ஒழிய தன்னுடைய லீடர் தேவையில்லை. பட் கடைசி 2019 எலெக்ஷனும் போது நிதிஷ்குமாரை வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணல. தன்னுடைய ஆள் எடுத்துட்டு வரணும்னு அவங்க நினைச்ச போதுதான் நிதிஷ்குமார் எஸ்கேப்ட் அண்ட் ஹி வெண்ட் அண்ட் ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் ஆர்ஜேடி. ரைட். மறுபடியும் அவர் வந்து என்டிஏல திரும்புறாரு. 15 மாதங்களுக்கு முன்பு அகேன் ஹி ரிப்பீட்ஸ் த சேம் திங். ஹி கோஸ் டு லாலு பிரசாத் யாதவ் அண்ட் திஸ் டைம் ஹி சேஸ் என்ன நடந்தாலும் தலையே சீவனிங்கன்னா கூட நான் பிஜேபி பக்கம் போக மாட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடியே என்ன நடக்குதுன்னா லாலு பிரசாத் தேஜஸ்வி யாதவ் கையில பீகார் நான் வந்து நேஷனல் பாலிடிக்ஸ்ல போகக்கூடிய எல்லாமே செஞ்சு எல்லாமே உங்க கையில எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் ஃபைனலா when it came to take decisions அன்னைக்கு வந்து எல்லாருமே பின்னாடி போகும்போது ஸ்பெஷலி காங்கிரஸ் அதை வந்து புஷ் பண்ணாத போது he said nothing doing. நான் வந்து இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில இருக்க தேவையே இல்லை. எனக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இந்த இந்தியா அலைன்ஸ்க்கான அந்த டாப் பொசிஷன் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இட் இஸ் பெட்டர் ஐ வில் ஸ்டே பேக் வித் என்டிஏ. அட்லீஸ்ட் ஐ கேன் சேவ் மை சீஃப் மினிஸ்டர் பொசிஷன். So now you see the difference how BJP is functioning and how Congress is functioning, right? And இந்த இடத்துல இன்னைக்கு நீங்க கேட்டீங்கன்னா நிச்சயமா பிஜேபி இஸ் கோயிங் டு வின் 2024 எலெக்ஷன். தெர் இஸ் நோ சேலஞ்ச் அட் ஆல். இன்னைக்கு நேரம் இருக்கு. இந்த மீதம் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இன்னைக்கு ரியலைஸ் பண்ணி இன்னைக்கு சரியான ஸ்ட்ராட்டஜிஸ்களை வெளியில எடுத்துட்டு வந்து தீஸ் ஆர் த நெரேட்டிவ்ஸ். இந்த நெரேட்டிவை வச்சுதான் நாங்க வந்து களத்துல இறங்க போறோம்ங்கிற விஷயத்தை எடுத்து வச்சு பாரத் ஜோடோ யாத்ரா 2 இதை கலைச்சு அனதர் யாத்திரை விச் இஸ் இந்தியா ஜோடோ யாத்ராங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு இந்த 28 கட்சிகளுமே தன்னுடைய மாநிலங்களில் டோர் டு டோர் கேம்பெயின் செஞ்சு வீதிக்கு வீதி இந்த அனைத்து நெரேட்டிவையுமே மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக நாம செஞ்சே தீர வேண்டும் என்கிற முடிவை எடுக்காத போது nobody can defeat. Thank you, sir. Thank you so much, sir. Thank you.